ஒரு தலைவனுக்கு புதுசா ஒருத்தவங்க உருவாகுறாங்க அப்படின்னா, அ இப்போது இவங்க கட்சி இத்தனை வருஷம் ஆட்சி நடத்துச்சு, இவங்க கட்சி இத்தனை வருஷம் ஆட்சி நடத்துச்சு, அதனால இவங்களோட கட்சி வந்து எல்லாமே தெரிஞ்சு வந்துட்டாய்ங்க, எல்லாமே பண்ணுவாய்ங்க. இவங்களோட கட்சிக்கும் வந்து அனுபவம் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம், வேணான்னு சொல்லல. அப்போது இது 2 மட்டுமே போயிட்டே இருந்ததுன்னா, அப்போ புதுசா வர்றவங்களுக்கு யார் வாய்ப்பு குடுப்பாங்க? அப்போ புதுசா ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்களால நம்மளுக்கு என்ன முன்னேற்றம் வரும்னு நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? இப்போது விஜய் அண்ணா வந்து வந்துட்டாங்கன்றது வந்து இங்கே முக்கால்வாசி பேருக்கு சந்தோஷம், கால்வாசி பேருக்கு வருத்தம். அந்த வருத்தத்தை நாடு நாசமாக போகுது, நாடு அப்படி போகுது, நாடு இப்படி போகுதுன்னு ஏன் சாபமாக கொடுக்குறீங்க? வெயிட் பண்ணி பாருங்களேன். நேற்று நேற்று ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து த தமிழ்நாடு ஓஹோன்னு வந்துரும்னா அது எப்படி வரும்? வெயிட் பண்ணி பாருங்களேன். அதுவும் இல்லாமல் 4ஆந்தேதி எலெக்ஷனுக்கு யார் யார் சாவீங்க, எத்தனை பேர் மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிப்பீங்க, என்னென்னவோ சொன்னீங்க. டேய் எங்கள் அண்ணன் வந்துட்டாருடா, எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க எனக்கு புரியல.